நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி 722வது பகுதியாக போய் தரிசனம் பார்க்க கிடச்ச ஒரு ஸ்தலத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இந்த கோவில் இந்த சப்த மங்கையர்களால் பூஜிக்கப்பட்ட ஸ்தலங்களில் ஒன்று தான். அந்த 7 கோவிலை பார்க்கலான்னு சொல்லி புறப்பட்டு போனபோது இந்த ஸ்தலத்தை பார்க்குற பாக்கியம் கிடச்சிது. ஆனால் இந்த கோவிலோட சிறப்புங்கிறது அபரிதமாக இருக்குது. எல்லா கோவிலை விடவும் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம் ரொம்ப வித்தியாசமானதாக புண்ணிய வரசு அப்படிங்கிற பேரில் ஒரு ஸ்தல விருட்சம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த சுவாமி கோவில் கதை எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அதை பற்றியும் சொல்கிறேன். இந்த கோவிலோட ஊர் பேர் தாழமங்கை அப்படின்ட்டு. இது இந்த சப்த மங்கை ஸ்தலங்கள் 7 சப்த மாதர்கள் பூஜை பண்ணின ஸ்தலங்களில் பார்வதி தேவியும் சேர்ந்து, அதாவது இந்த 7 சப்த மங்கையர்களும் காளியோடு போயிட்டு சண்டை போடுறதுக்கு முன்னாடி சிவனை ஒவ்வொரு இடத்துல தரிசனம் பண்ணி வேண்டினா, அதே மாதிரி பார்வதியும் சேர்ந்து வேண்டுறா. அப்போது 7 இடத்துலையும் ஈஸ்வரனோட ஒவ்வொரு ரூபங்களை அவளால் தரிசனம் பண்ண முடிகிறது. இதுக்கு முந்தின பகுதியில் நான் சக்கரவாகீஸ்வரர் கோவில், சக்கரப்பள்ளி கோவிலில் அம்பாள் நெற்றிக்கண்ணு தரிசனம் பார்த்தாங்கிறத சொன்னேன். இந்த ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அம்பாளுக்கு சுவாமியோட பிறை சந்திரன் அதை தலையில் வச்சுருக்கார் இல்லையா, 3ஆம் பிறை சந்திரன், அந்த சந்திரனோட தரிசனம் கிடைச்ச ஸ்தலம் இந்த ஸ்தலமாக. இந்த சப்தமங்கை ஸ்தலங்கள் 7ல் இது 6வது ஸ்தலமாக இருக்குது. இங்கே இருக்கிற அம்பாள் பேர் ராஜராஜேஸ்வரி, சுவாமி சந்திரமௌலீஸ்வரர். இந்த சந்திரமௌலீஸ்வரருக்கு பொன்னார் மேனியர்ன்ட்டு இன்னொரு பேரும் இருக்குது. இந்த ராஜராஜேஸ்வரியை பற்றி இந்த கோவிலில் போட்டிருந்த அந்த வரலாறு பற்றி எழுதியிருந்த இதில் பார்த்தீங்கன்னாக்க 1000 கோடி நவராத்திரி பூலோகத்தில் ரொம்ப கிரமமாக நடந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல ஒரு ராஜராஜேஸ்வரி கோவில் அமையுமா. பூலோகத்தில் ராஜராஜேஸ்வரிக்குன்னு கோவில் ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லும்போது நங்கநல்லூரில் ராஜராஜேஸ்வரி கோவில் இருக்குது. அப்போ அந்த நங்கநல்லூர் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறது தான் என்னோடய மனசில் ஓடித்து. அதுக்கடுத்து இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி அம்பாள் பேரில் இருக்கிறது சிறப்பானது அப்படிங்கிறது தகவல் கிடச்சிது. அதை தவிர இந்த ஸ்தலத்தில் சந்திரன் பூஜை பண்ணி அவரோட சாபம், அதாவது தக்ஷன்கிட்டேருந்து அவருக்கு கிடைச்ச சாபம் நிவர்த்தி ஆச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டேன். இங்கே கண்ணுக்கு கண் நோயோ இல்லை சுக்கரனால் ஏற்படக்கூடிய சுக்கர தோஷமோ எல்லாமே இந்த ஸ்தலத்தில் நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சதய நட்சத்திரத்தில் பிறந்தவ அவளும் இந்த ஸ்தலத்தில் வேண்டிண்டான்னாக்க அவளுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. சதய நட்சத்திரம்னு என்னோடய மனசில் உடனே ராஜராஜ சோழன் ஐப்பசி சதயத்தில் பிறந்தார். அவரை பற்றி நான் நினச்சிட்டே இருந்துட்டு இந்த ஸ்தலத்தை பற்றி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பித்த போது தான் தெரிஞ்சது, நிஜமாகவே ராஜராஜ சோழன் இந்த ஸ்தலத்தில் கரூர் சித்தர் அவரோட குரு, அவரோட இந்த ஸ்தலத்தில் பூஜை பண்ணி இங்கே சந்தனத்தை அரைச்சி கொடுத்து ஈசனுக்கு தடவி கொடுத்துட்டு போயிருக்கார், பூஜை பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது தெரிய வந்தது. அதை தவிர இன்னொரு புஸ்தகத்தில் வாசித்தது என்னென்னா, தஞ்சை பெரிய கோவில் கட்டின போது கருவறையில் சிவலிங்கத்தை வைக்கிறதுக்கு ஒரு தடை ஏற்பட்டதுங்கிறது கருவூரார் சொல்லி அதுக்கப்புறம் நிவர்த்தி ஆச்சு தெரியும். அதை தவிர அங்கே இருக்கிற இல்லையா பெரிய நந்தி இருக்கு இல்லையா, அந்த நந்தி பீடத்தில் வைக்கும்போதும் அது சரியாக அமைஞ்சு உட்காரலையாம். அப்போது கருவூராரோட சேர்ந்துண்டு
இந்த ஸ்தலத்துக்கு வந்து இங்கே சந்தனத்தை அரைச்சி ஈசன் மேலே அந்த சந்தனத்தை தடவி அந்த பிரசாதத்தை எடுத்துட்டு போய் அதை 16 பாகமாக பிரித்து சின்ன சின்னதாக உருட்டி அந்த 16 பாகத்தையும், அதாவது அது வந்து என்னத்துக்கு 16 பாகம்னாக்க சந்திரனோட கலைகள் 16 கலைகள், அந்த கலைகளுக்கு உண்டானது அந்த நந்தி பீடத்துக்கு அடியில் வச்சதுக்கப்புறமா தான் அந்த பெரிய நந்தி அமைஞ்சு வந்தது, அப்படியே உட்காண்டது அப்படிங்கிறது படித்ததுலேருந்து தெரிஞ்ச விஷயமா இருக்குது. இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்க இங்கே சந்திரன் வந்து தன்னோட மனைவியோட வந்து இந்த இடம் முதல்ல வந்து ஒரு தாழை வனமாகவே இருந்திருக்கு. அப்போ அந்த தாழை வனத்தில் தாழம்பூலேயே உங்களுக்கு பாம்பு நிறையா இருக்கும். பாம்புகளும் நிறையா இருந்தபோது சந்திரனோட மனைவி, அதாவது சந்திரனுக்கு 27 மனைவிமார்கள், அதில் சதய நட்சத்திரத்துக்கு உண்டான தேவி, அவளோட சேர்ந்து இந்த ஸ்தலத்தில் அவர் வந்து பூஜை பண்ணினாராம். பூஜை பண்ண தன்னோட கையாலேயே சந்தனத்தை அரைச்சி கொடுத்து அதை வந்து சுவாமிக்கு சாத்தி சாப விமோசனம் அடைஞ்சிருக்கா. இங்கே இந்த கோவிலுக்கு கிழக்கு பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் பௌர்ணமி அன்னைக்கு முழு நிலவு, அந்த நிலா வெளிச்சம் அந்த தண்ணியில் பட்டு அந்த நிலா வந்து ஈசனுக்கு பூஜை நிறைய கோயில்களில் சூரிய பூஜை பண்ணுறது கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ஸ்தலத்தில் சந்திரன் வந்து முழு நிலவு அன்னைக்கு பூர்ண சந்திரனாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து இங்கே ஈசனை பூஜை பண்ணுறார் அப்படிங்கிறதும் இந்த கோவிலில் ஒரு விசேஷமாக நான் தெரிஞ்சுட்டேன். இந்த ஸ்தலத்தில் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சதய நட்சத்திரம் முக்கியமானது. அப்படின்னா திருப்புகலூர்லேயும் சித்திரை மாதத்தில் இருக்கிற நட்சத்திரத்தன்னைக்கு தான், சதய நட்சத்திரத்தன்னைக்கு தான் நம்மளுடைய அப்பர் பெருமான் அப்படியே தெய்வத்தோட முக்தி அடைஞ்சார். அந்த சித்திரை சதயம் முத்தித்திரத்தழையம் அப்படின்ட்டு சித்தர்கள் வாக்கில் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த சித்திர சதயத்தன்னைக்கு தாழமங்கை ஈசனுக்கு சாத்திர சந்தனம் வந்து எடுத்துகிட்டு போனால் அது அவ்வளவு சுபிட்சத்தை குடும்பத்துக்கு தரும் அப்படின்னு சொல்லப்படுறது. அது தவிர வைகாசி விசாகத்தன்னைக்கு விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வர்ற அன்னைக்கும், அதுக்கப்புறமா வரக்கூடிய வளர்பிறையில் வரக்கூடிய திருதியை அன்னைக்கும் இங்கே வந்து சிறப்பு பூஜைகள், ஆராதனைகள், சுவாமிக்கு அபிஷேகம் எல்லாம் நடக்கிறது. அம்பாளுக்கு தாழம்பூவில் சாத்தி பூஜை பண்ணுறா அப்படிங்கிறதும் தெரிஞ்சுட்டேன். இந்த கோவில் வந்து கும்பகோணத்துலேருந்து தஞ்சாவூர் போகும்போது அந்த மெயின் ரோட்லேயே பிரதான சாலையிலேயே ஐயம்பேட்டியை தாண்டின உடனே வலது பக்கத்துலேயே இருக்குது இந்த கோவில். இது வந்து தாழமங்கை அப்படிங்கிற ஊர். ஆனால் இந்த கோவிலில் வந்து சோழ காலத்துக்கும் முன்னாடி ஆண்டுன்றிருந்த முத்தையர்கள் அப்படிங்கிற காலத்தில் கட்டப்பட்ட கோவில் இது. ஆனால் அதுக்கப்புறம் சோழ ராஜாக்கள், அதான் ராஜராஜ சோழலாம் வந்து பூஜை பண்ணியிருக்கார். அவர் பூஜை பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பாக கைங்கரியங்களும் பண்ணியிருப்பார். அதனால் சோழ காலத்து திருப்பணியும் இங்கே இருந்திருக்கு. விஜயநகர பேரரசோட திருப்பணியும் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்திருந்த நாயக்கர்மார்களோட திருப்பணியும் இந்த கோவிலுக்கு நடந்திருக்கு. இந்த கோவிலில் வந்து பார்த்தோம்னாக்க ஈசன் கிழக்க பார்த்து இருக்கார்.
சந்திரமௌலீஸ்வரர். கோவிலும் கிழக்க பார்த்து. பிரதான சாலையில் இறங்கி 2 படி இறங்கி கீழே போனோம்னா ஒரு மகா மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்திலேயே நேர் எதிர்த்த மாதிரி நமக்கு ஈசன் அருள் பாலிக்கிறார். ஈசனோட கருவறைக்கு 2 பக்கமும் பிள்ளையாரும் முருகரும் 2 பக்கமும் இருக்கிறத பார்க்க முடியறது. அதுக்கப்புறமா பார்த்தோம்னாக்க சுற்றி வந்தோம்னாக்க அங்கே கோஷ்டத்தில் சுவாமிகள் யாரையுமே நான் பார்க்க முடியலை. ஆனால் ஐயப்பன் சந்நிதி அங்கே இருந்ததை பார்த்தேன். சுற்றி வந்ததுக்கப்புறமா பார்த்தேன்னாக்க அம்பாள் தெற்க பார்த்து, அந்த மகாமண்டபத்திலிருந்தே நம்ம பார்க்கலாம். அம்பாள் தெற்க பார்த்து அபயவரதத்தோடு நின்ன கோலத்தில் தனி சந்நிதியில் நமக்கு அருள் பாரிச்சின்னு இருக்கா. கோவிலோட இது சுற்றி வரும்போது சண்டிகேஸ்வரரும் ஐயப்பனையும் பார்த்தேன். அந்த கோவிலோட வடக்கு பக்கத்தில் பார்த்தேன்னா ஒரு ஸ்தல விருட்சம் இருக்குது. இந்த ஸ்தல விருட்சமும் இந்த கோவிலோட ஒரு சிறப்பு அப்படின்னு அந்த ஸ்தல விருட்சத்தோட விவரத்தை தான் அந்த படமாவா போட்டிருந்ததா அப்படியே உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸ்தல விருட்சத்தை கண்ணால் பார்க்குறதே புண்ணியம் அப்படின்னு சொன்னபடியாக அதையும் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கலான்னு சொல்லிட்டு இந்த கோவிலோட கோபுரத்தை போடாமல் இந்த இதை நான் பதிவில் போட்டிருக்கேன். இங்கே இந்த ஸ்தல விருட்சம் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி, சாவித்ரி, ராதை இந்த 5 பேரும் பஞ்ச தேவிகளும் தெய்வலோகத்திலேருந்து கொண்டு வேண்டி வச்ச மரம் இந்த மரமாக புண்ணிய வரசு மரம்னு சொல்லிட்டு இந்த மரத்து பிரதர்ஷனம் இங்கே இருந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு வந்தாலே அவ்வளவு சீக்கிரம் முக்தி கிடைக்குமா. இதை பற்றி சமஸ்கிருதத்தில் ஸ்லோகமாக புண்ணியாய புண்ணியத்துவ புண்ணியமாச்ரா புண்ணியஸ்வரூபாய தீமகி தன்னோ புண்ணிய விருட்ச பிரச்சோதியாது அப்படின்ட்டுருக்கு. அதை தமிழில் புண்ணியத்தின் புண்ணியத்தால் புண்ணியத்தை புண்ணியமாய் புண்ணியத்து புண்ணியமாம் புண்ணியத்தை புண்ணியத்துள் புண்ணியத்தில் புண்ணியத்தே புண்ணியத்தால் புண்ணியத்தின் புண்ணியமே புண்ணியமா விருட்சமதாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே சந்திரன், துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி, சாவித்ரி, ராதை இவாளை தவிர ஆதிசங்கரரும் இங்கே பூஜை பண்ணியிருக்கார். இந்த கோவில் 1960 கும்பாபிஷேகம் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுட்டேன். இங்கே சுந்தர சோழர் காலத்தில் ஒரு பெரிய காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதான் காவிரியில். அந்த வெள்ளத்தில் இந்த ஊரே அழிஞ்சு போயிடுத்தாம். ஆனால் கோவில் மட்டும் அப்படியே இருந்திருக்கு அப்படின்னு. இங்கே சித்திரை மாதத்தில் தான் சித்திரை மாத சதய நட்சத்திரத்து போது தான் சந்திரனும் அவரோட மனைவியும் தங்களோட கையாலேயே சந்தனம் மறைச்சி ஈசனுக்கு வழிபட்டு சந்திரனுக்கு ஏற்பட்ட அந்த சாப விமோசனத்துலேருந்து விடுபட்டா அப்படிங்கிறதும் தெரிஞ்சின்ற ஒரு விஷயமா இருக்குது. ஆதி காலத்தில் இந்த கோவிலோட இந்த ஊரோட பேர் நித்த வினோத வளநாட்டு கிழார் கூற்றத்து பவதாய மங்கலம் அப்படின்னு இருந்திருக்கு. இந்த தாயமங்கலம் அப்படிங்கிறது தான் இப்போ தாழமங்கலம். தாயமங்கலம்ங்கிறது தாழமங்கலம்னு ஆகி இப்போ தாழமங்கை அப்படின்னு ஆயிருக்கு. இங்கே மாதம் சதய நட்சத்திரத்தன்னைக்கு சுவாமிக்கு அம்பாளுக்கு சந்தன இது பண்ணி சாத்தி சந்தன காப்பு சாத்தி குங்குமம் சாத்தி வழிபட்டா அந்த குடும்பம் ரொம்ப சிறப்பாக தழைச்சி ஓங்கும், எப்போவுமே சிறப்பாக வாழ்ந்துட்டுருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதையும் தவிர அந்த போன கோவிலில் நான் சொன்னேன் இல்லையா, காசியிலேருந்து வந்த நாதசர்மா அணவித்தைங்கிற தம்பதிகளுக்கு அந்த கோவிலில் சக்கரப்பள்ளி கோவிலில் சின்ன குழந்தையா அம்பாள்
காட்சி கொடுத்து அவளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா. அவளுக்கு இந்த கோவிலில் அம்பாள் வந்துட்டு தெரிவை வடிவம். தெரிவைன்னாக்க பெண்ணினுடைய 25லேருந்து 31 வயசுக்கு உண்டான பருவம். அந்த காலத்தில் அந்த கோலத்தில் அம்பாள் அவளுக்கு காட்சி கொடுத்து அவளை அனுகிரகம் பண்ணியிருக்கார். அப்படிங்கிறதும் இந்த கோவில் வந்து சோழர் காலத்து கட்டடக்கலையோடு இருக்குங்கிறதுக்கு இந்த கோபுரத்தில் சுற்றி இது கோஷ்டத்தில் சுற்றி வரும்போது, ஈசனோட கருவறையை சுற்றி வரும்போது கோஷ்டத்தில் எந்த சிலாரூபங்களும் இல்லைன்னு சொன்னேன். ஆனால் கோஷ்டத்துக்கு மேலே பார்த்தேன்னா அந்த கருவறைக்கு கீழே அது வந்து கிரீவ கோஷ்டான்னு சொல்கிறா. கிரீவ கோஷ்டாங்கிறது வந்து என்னன்னாக்க கழுத்து பகுதி, கீழேயும் இல்லை மேலேயும் இல்லை, இடைப்பட்ட கழுத்து பகுதி. ஒரு விமானத்துக்கு கீழே கருவறையை சுற்றி வர வெளிப்புற சுவரில் அந்த கழுத்து பகுதியாக இருக்கக்கூடிய அந்த கிரீவ கோஷ்டா, அந்த இடத்துல இந்த கோவிலில் வந்து சிவன், விஷ்ணு, பிரம்மா, தட்சிணாமூர்த்தி, அஷ்டதிக் பாலகர்கள் எல்லாருமே இங்கே இருக்கிறத பார்க்க முடியறது. இது வந்து சோழர் கால கட்டடக்கலையோட ஒரு சிறப்பு அம்சம். அது இந்த கோவிலில் பார்க்க முடியறது. இந்த கோவிலில் இந்த சப்த மாதர்களில் இந்திராணி, அதாவது இந்திரனின் அம்சம் மனைவியான இந்திராணி, இந்திரனுக்குரிய வெள்ளை யானையை வாகனமாக வச்சிருக்கிறவ, இந்திரனுக்கே உண்டான வஜ்ராயுதத்தை தன்னோட கையில் வச்சுண்டு இங்கே வந்து அந்த வஜ்ராயுதத்தோட காளியோட இந்த ஈசனை வழிபட்டுட்டு போருக்கு உதவிக்கு போனா அப்படிங்கிறதும் இந்த கோவிலோட வரலாறுலேருந்து தெரிஞ்சிக்க முடிஞ்சது. சந்தர்ப்பம் கிடைச்சவா கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய ஸ்தலம் இந்த தாழமங்கை ராஜராஜேஸ்வரி அம்பாள் சமேத சந்திரமௌலீஸ்வரர் கோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நமஸ்காரம்.